தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 50. ஆசாபின் சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்குமுள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவரைச் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். இந்த சங்கீதத்தை ஆசாப் என்பவர் இயற்றியிருக்கிறார். இவர் ஒரு ராகத் தலைவர். இந்த சங்கீதத்தை இவரே எழுதி இதற்கு இசையும் அமைத்திருக்கிறார். எசேக்கியாவின் காலத்தில் கர்த்தரை துதித்து பாடும்போது தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் லேவியர் கர்த்தரை துதிப்பது வழக்கம். தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவரே ராஜாதி ராஜா. அவர் கிருபையும் இரக்கமும் நீதியும் வல்லமையும் உள்ளவர். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் தேவனே நியாயாதிபதி. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பின் ஆவியாகவும் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை கூப்பிடுகிறார். இந்த பூமியானது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ளது. தாம் வசனித்து சொல்லும் தம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக கர்த்தர் பூமியை கூப்பிடுகிறார். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 50 பூமியில் உள்ள ஜாதிகளின் நியாய தீர்ப்பை குறிக்கும். இதற்கான காரணங்கள்: கர்த்தர் பூமியை கூப்பிடுகிறார். பூமியில் உள்ள ஜனங்களை பாதாளத்திலோ நரகத்திலோ உள்ள ஜனங்களை அல்ல. இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிக்காது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள நியாய தீர்ப்பு நடைபெறும் இடம் பூமி. இக்காலத்தில் பூமியில் உயிரோடு இருப்பவர் மீது நியாய தீர்ப்பு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு பூமியில் நடைபெறாது. சீயோனில் இருந்து. ரோமர் 11:26, எபிரேயர் 12:22-23, வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 ஆகிய வசனங்களை தவிர மற்ற வசனங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள சீயோனையே குறிக்கும். தேவன் வருவார். பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நியாயம் தீர்க்க பூமிக்கு வருவார். மௌனமாயிரார். பூமியின் குடிகள் மீது கோபமாயிருப்பார். நரகத்தில் உள்ளவர்கள் எங்கு குறிப்பிடப்படவில்லை. அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது பிதாவாகிய தேவன் பூமிக்கு வரும் முதலாம் வருகையின் போது இது நடைபெறும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது இது நடைபெறாது. உயர இருக்கும் வானம். இந்த நியாய தீர்ப்பு பூமியில் நடைபெறும், வானத்தில் நடைபெறாது. பூமியை நியாயம் தீர்க்க கூப்பிடுவார். இது ஜாதிகளின் நியாய தீர்ப்பு, பரலோகத்தில் நடைபெறும் நியாய தீர்ப்பு அல்ல. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இது யூதர்களை குறிக்கும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இஸ்ரவேலர் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டப்பட மாட்டார்கள். மரித்தோர் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். தேவனே நியாயாதிபதி. கிறிஸ்து நியாயாதிபதியாக இருப்பார். சங்கீதம் 50:1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு மத்தேயு 25:31 முதல் 46 வசனங்களில் கூறப்பட்டுள்ள வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிக்காது.
சங்கீதம் 50 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:31 முதல் 46 வரையில் கூறப்பட்டுள்ளது போன்று தேசங்களின் நியாய தீர்ப்பையே குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிக்காது. சியோன். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நியாயாதிபதியாகிய தேவன் தம்முடைய நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறார். நியாய தீர்ப்பும் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். கர்த்தர் சியோனில் இருந்து எழுந்தருளி சேயீரில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டது. உபாகமம் 33:2. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அவர்களிடத்தில் மெய்யான தெய்வ பக்தி இல்லை. கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். யூதருடைய சடங்காச்சார முறைமைகளும் அவர்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ சபையில் ஒளிந்து போயிற்று. புதிய ஏற்பாட்டு சபையிலே பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கு இடமில்லை. பழையது ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. தேவன் நம் மத்தியிலே வந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களை நீக்கி போட்டு தம்முடைய சுவிசேஷ சபையை ஸ்தாபித்திருக்கிறார். தேவன் வரும்போது பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சியோன் மலையின் உச்சியில் இருந்து வருகிறார். சியோன் மலையில் இருந்துதான் தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். இப்போது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கிறவர்களை தேவன் சியோன் மலையில் இருந்தே நியாயம் விசாரிக்கிறார். தேவன் எப்போதும் சியோன் மலையில் வாசம் பண்ணுகிறவர். அவர் சியோனில் இருந்து பிரகாசிக்கிறவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகங்களை பலிகளாக செலுத்தி கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாய் ஆராதனை முறைமைகள் நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் கர்த்தரை ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையில் ஆவிக்குரிய ஆராதனை முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:2-3. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மீகா 4:1-2. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் முதலில் எருசலேமில் இருந்து பிரசங்கிக்கப்பட்டது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். சியோனை பற்றி சொல்லும் போது அது பூரண வடிவுள்ளது என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. சியோன் பரிசுத்த பர்வதம். பரிசுத்தமே பரிபூர்ணமான அலங்காரம். அதுவே பூரண வடிவு. அக்கினி பட்சிக்கும். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். தேவனாகிய கர்த்தர் வருவார், அவர் மௌனமாயிரார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் ஜீவிக்கும் ஜனங்கள் மீது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவார். யூதர்கள் சடங்காச்சார பிரமாணத்தை கடைபிடித்து வருகிறார்கள். இதன் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் சடங்காச்சார பிரமாணத்தின் மீது தாம் வைத்திருந்த முத்திரையை நீக்கி போட்டார்.
யூதருடைய சடங்குகளையும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய மகா நாளின் போது ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போது அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய பிரமாணத்தை செவி கொடுத்து கேட்காதவர்கள் இப்போது அவருடைய ஆக்கின தீர்ப்பை செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு யாரும் தப்பிக்க முடியாது. கர்த்தராகிய தேவன் வரும்போது அவருடைய வருகை மகிமை நிரம்பியதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவருடைய நியாய தீர்ப்பின் அக்கினி அவருக்கு முன்பாக செல்லும். சீயோனிலே பாவிகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைத்து புலம்புவார்கள். இதுவரையிலும் ஜனங்களுக்கு தங்கள் பாவத்தை பற்றி உணர்வில்லாமல் போனாலும் கர்த்தருடைய அக்கினி அவர்களுடைய பாவத்தை உணர்த்தும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தம்முடைய சுவிசேஷ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தார். கிறிஸ்துவானவர் இது பற்றி சொல்லும் போது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். பெந்தகோஸ்தே நாளின் போது மேலறையில் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த விசுவாசிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இயேசு கிறிஸ்து தம்முடைய நியாயத்தீர்ப்பு நாளின் போது ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வருவார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். தேவனாகிய கர்த்தர் சீயோன் மலைக்கு வந்தபோது 1000 10,000 பரிசுத்தவான்களோடு வந்தார். இப்போது தேவன் வரும்போது அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கிறது. அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கிறது. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார். பரிசுத்தவான்கள், பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். தேவனாகிய கர்த்தர் சீயோனில் இருந்து தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரோட பலியினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அவர்களை தம்மிடத்தில் கூட்டிச் சேர்க்குமாறு கர்த்தர் கட்டளையிடுகிறார். பரிசுத்தவான்கள் என்னும் வார்த்தைக்கு வேத பண்டிதர்கள் 2 விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவையாவன: பலிகளை மாத்திரம் செலுத்திவிட்டு கர்த்தரை தங்கள் இருதயத்தில் இருந்து ஆராதனை செய்யாதவர்கள், பெயரளவுக்கு மாத்திரம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்கள். இவர்கள் இருவருமே மெய்யான பரிசுத்தவான்கள் அல்ல. இவர்கள் மாய்மாலக்காரர்கள். கர்த்தர் இவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். இவர்களை கூட்டிச் சேர்க்குமாறு கட்டளையிடுகிறார். தம்முடைய சமூகத்தில் பலிகளை மாத்திரம் செலுத்திவிட்டு தம்மை உண்மையான மனதோடு ஆராதியாமல் சடங்குகளையும் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களையும் கடைபிடிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. புறம்பான பலிகளையும் சடங்குகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பலிகளை செலுத்துவதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே முக்கியம். பலியினாலே தம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அங்கீகரித்திருக்கிறார். அவர்கள் பலி சம்பந்தமான பிரமாணங்களை பயபக்தியோடு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் பலிகளையும் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாயும் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான பலியை செலுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் பலியினால் பழைய ஏற்பாட்டு பலிகளும் பிரமாணங்களும் ஒழிந்து போயிற்று. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் தேவனோடு பலியினால் உடன்படிக்கை பண்ணவில்லை. அதற்கு பதிலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்காக தம்மையே பலியாக செலுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்கியத்தில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் குறிக்கிற பொதுவான வார்த்தையாக இருக்கலாம். இஸ்ரவேலர் எல்லோருமே பரிசுத்தவான்கள் தான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறார்கள். தம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கிற எல்லோரையும் கர்த்தர் நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரையும் கூட்டிச் சேர்க்குமாறு கட்டளையிடுகிறார். தேவனே நியாயாதிபதி. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதியுள்ளதாயிருக்கும். அவருடைய நியாய விசாரணை எப்படி இருக்கும் என்பதை சங்கீதக்காரர் இங்கு முன் அறிவிக்கிறார். வானங்கள் தேவனுடைய நீதியை அறிவிக்கும். தேவனுடைய நியாய விசாரணைக்கு
வானங்கள் சாட்சியாய் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் சாட்சியாக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நியாய விசாரணை நீதியானது என்பதை வானங்களும் பூமியும் சாட்சியாய் அறிவிக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கும் போது பரலோகத்தில் உள்ளவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். தேவனே நியாயாதிபதி, அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். வானங்கள் தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அவருடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது அது மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரிக்கும். அவை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது அங்கு வேறு சத்தங்கள் எதுவும் கேட்கப்படாது. தேவனுடைய மகிமை மாத்திரமே வெளிப்படுத்தப்படும். தேவன் வரும்போது அவர் மௌனமாயிரார். அவரை சுற்றிலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும்.